தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். விஜயுடைய அரசியல் எதை நோக்கி போகிறது? தனியாக நிற்பாரா அல்லது பாஜக அதிமுக கூட்டணியில் இணைவாரா? இந்த கேள்வி டெல்லியில் விசாரணை வளையத்திற்குள்ளிருந்து வெளிவந்த பிறகு இந்த விவாதம் தமிழ்நாடு அரசியல் மட்டத்தில் பரவலாக பேசப்படுகிறது. சிபிஐ விசாரணை முடிந்த பிறகு விஜய் ஒரு விசாரணையை ஆரம்பித்திருக்கிறார். ஆதவர்ஜனாவிடம் தனித்தனியாக, அவருடைய ஓட்டுநரிடம் தனியாக, நிர்மல்குமார், புஷி, இப்படி 4 பேரிடமும் தனித்தனியாக ஒரு விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வந்திருக்கிறார். என்னை பற்றி என்ன சொன்னீர்கள்? என்னை பற்றி கேள்வி கேட்டார்களா? என்னை சிக்க வைக்கக்கூடிய கேள்வியா? இப்படி பல வகையில் பதறி போய் இந்த வழக்குக்கும் எனக்கும் எந்த வகையிலே தொடர்பு படுத்தி கேட்டார்கள் கேள்வியை. என்னை குற்றவாளியாக்க பார்க்கிறார்களா? நான் குற்றவாளியா? நான் தான் காரணமா? என்னை நோக்கி எத்தனை கேள்விகள். இப்படி 4 பேரிடமும் சிபிஐ விசாரணை விட கடுமையான விசாரணையை விஜய் செய்து முடித்திருக்கிறார். இது எதை காட்டுகிறது? அமித்ஷாவினுடைய வலையில், அமித்ஷா விரித்த வலையில் விஜய் சிக்கிக்கொண்டார். சோனியா விரித்த வலையில் கருணாநிதி 2009 சிக்கிக்கொண்டார். ஈழத்தில் 5 லட்சம் தமிழர்கள் மரணமடைந்த பொழுது கருணாநிதி குற்றவாளியாக்கப்பட்டார். 41 பேர் மரணத்திற்கு விஜய் குற்றவாளியாக்கப்பட்டிருக்கிறார். சிபிஐ விசாரணை, அன்றும் சிபிஐ அறிவாலயத்தில், இன்றும் சிபிஐ பனையூரில். அன்று சிபிஐ கலைஞர் தொலைக்காட்சி அலுவலகத்துக்கு வந்தது. இப்பொழுது விஜயினுடைய ஓட்டுநர் உட்பட 4 பேரும் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விசாரிக்கப்பட்டார். போனவுடன் அத்தனை பேருக்கும் குளிர்ந்த நீர், பிஸ்லரி வாட்டர் ஒரு பாட்டில் கொடுக்கப்பட்டது. இதை குடிப்பதா அல்லது பார்த்து கொண்டிருப்பதா? குளிர்ந்த நீர், டெல்லியே குளிர், மார்கழி மாதம் குளிர், அதில் ஐஸ் வாட்டர். இதை எப்படி எடுத்துக்கொள்வது? இதுதான். நீங்கள் இலகுவாக பராமரிக்கப்பட மாட்டீர்கள், கடுமையாக உங்களை பராமரிக்க வேண்டியிருக்கிறது. நீங்கள் இந்த கடுமையை நீங்கள் எங்களுக்கு இலகுவாக்கி கொடுக்க வேண்டும், எங்களுக்கு இலகுவாக்கி கொடுக்க வேண்டும். நீங்கள் கேட்கிற கேள்வி, சொல்லுகிற பதிலில் உங்களுடைய அரசியல் எதிர்காலம் ஒளிந்து கிடக்கிறது. அதுதான் இந்த ஐஸ் வாட்டர். இப்படியான சமிக்கைகளோடு ஆரம்பிக்கப்பட்டது விசாரணை. இந்த விசாரணையில் இந்த வேலுச்சாமிபுரம் கூட்டத்திற்கு யார் திட்டமிட்டது? யார் அங்கீகரித்தது? யார் இதை முடிவு செய்தது? மின்சாரம் ஏன் துண்டிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்கள்? அதற்கு மின் வாரியத்திடம் ஏன் அனுமதி வாங்கினீர்கள்? ஜெனரேட்டர் யார் கொண்டு வந்தது? உங்களுடைய கட்சி தோழர்கள் மின்சார கம்பத்திலே ஏறி விடுவார்கள் என்று நீங்கள் யூகித்தது எதன் அடிப்படையில்? யார் யூகிக்க சொன்னார்கள்? மின்சாரத்தை தடை ஏற்படுத்திவிட்டு ஜெனரேட்டர் மூலம் மின்சாரம் கொடுக்கப்பட்டது எதனால்? அந்த பகுதி மின்சாரம் தடை செய்யப்பட்டது என்பது என்ன காரணத்திற்காக? இது ஆளுங்கட்சியா, எதிர்கட்சியா, சென்னையிலிருந்து திட்டமிடப்பட்டதா? ஆக இரவு வரை இந்த கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்று விரும்பியது யார்? காலையிலே கூட்டம் வந்து விட்டது, விஜய்க்கு தகவல் சொன்னது யார்? மாவட்ட செயலர் மதியழகன் சொன்னாரா? மதியழகன் புஷிக்கு சொல்லி புஷி விஜய்க்கு சொன்னாரா? காலையிலிருந்து. அப்போ மின்சாரம் துண்டிக்கப்பட வேண்டும் என்பது பகலில் மட்டும்தான். மின்சாரம் இரவு வரை ஏன் துண்டிக்கப்பட்டது? அந்த பகுதி தொழிலாளர்கள் நிறைந்த பகுதி. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, சனிக்கிழமை வார சம்பளம் வாங்கிவிட்டு 10,000 15,000 அந்த கூலி தொழிலாளி, அப்பாவி தொழிலாளிகள் விஜயை பார்க்க வந்து விடுவார்கள். செயற்கையாக கூட்டம் உருவாக்கப்பட வேண்டாம். 16க்கும் மேற்பட்ட ட்ரோன் ஏன் பறக்க விடப்பட்டது? அந்த கேரவன் வேனிலிருந்து இயக்கியது யார்? அந்த கேரவன் வேனில் எத்தனை பேர் இயக்கினார்கள்? அது படக்காட்சிகளை இயக்கியதா அல்லது ஜனநாயகன் படத்திற்கான சினிமா காட்சிகளா? இப்படி பல விசாரணைகள். விசாரணையில்
புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, விஜயனுடைய கார் ஓட்டுநர், இந்த அத்தனை பேரும் உண்மையை அப்படியே சிபிஐக்கு ஒப்பிக்க வேண்டி வந்துவிட்டது. எங்களுக்கு தெரியாது, எங்களுடைய பிக் பாஸ் விஜய் அவர்கள்தான் எங்களை இயக்கினார், நாங்கள் மேலிருந்து வருகிற உத்தரவைத்தான் செயல்படுத்தினோம், இப்படியாக அத்தனை உண்மைகளையும் அவர்கள் சொல்லிவிட்டார். இது அமித்ஷாவுக்கு கருணாநிதி சொல்லுவதைப் போல பழம் நழுவி பாலிலே விழுந்து அந்த பாலும் தன்னுடைய வாயிலே விழுந்ததைப் போல அமித்ஷா அன்று இரவுதான் நிம்மதியாக தூங்கினார். காரணம், இவர்களுடைய ஒட்டுமொத்த குடுமியும் அமித்ஷாவினுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துவிட்டது. விஜய் சின்னம் ஒதுக்கப்படுமா அல்லது இவர் இந்த கட்சி தேர்தல் நிற்பதற்கு விஜய் தலைமையிலான இந்த கட்சி அங்கீகாரம் கிடைக்குமா, முடக்கப்படுமா, அல்லது விஜயை முடக்குவதா, கட்சியை முடக்குவதா, சின்னத்தை முடக்குவதா, விஜயை முடக்குவதா? விஜயை முடக்கினால் அத்தனையும் முடங்கி போய்விடும். தேர்தல் நேரத்தில் விஜய் 2 முறை 3 முறை சம்மன் அனுப்பப்பட்டு தொடர் விசாரணை வளையத்தில் வைக்கப்பட்டால் திமுக இரட்டை வெற்றி பெற்றுவிடும். ஒரு சிபிஐ குற்றவாளிக்கா உங்கள் வாக்கு? 41 பேர் மரணம் அடைந்த நேரடியாக சிபிஐ குற்றம் சாட்டி விசாரணை வளையத்துக்குள் தொடர்ச்சியாக கொண்டு வரப்படுகிற ஒரு கொலை குற்றவாளிக்கா உங்கள் வாக்கு? இப்படி தமிழகம் முழுக்க சுவரொட்டி முளைத்துவிடும். சுவரொட்டி சிபிஐ குற்றவாளிக்கா உங்கள் வாக்கு? கிரிமினல் குற்றவாளிக்கா உங்கள் வாக்கு? இப்படி சுவரொட்டிகள் ஒட்டினால் விஜயனுடைய அரசியல் வாழ்க்கை அஸ்தமித்து போய்விடும். எப்படி எம்ஜிஆர் சுடப்பட்டார் எம்ஆர் ராதாவால், எம்ஆர் ராதாவை காங்கிரஸ்காரனாக சித்தரித்து காங்கிரஸ்காரன் எம்ஜிஆரை சுட்டு விட்டான் என்று சொன்ன பிறகு திமுக ஆட்சிக்கு வந்தது. அண்ணா ஆட்சிக்கு வந்தார். துப்பாக்கி குண்டு கழுத்தில் சுடப்பட்டதை காய கட்டுகளோடு தமிழ்நாடு முழுக்க சுவரொட்டி ஒட்டப்பட்டது. எம்ஜிஆர் பரிதாபத்துக்குரிய மனிதராக துப்பாக்கி சூட்டில் காயமடைந்து மருத்துவமனையில் இருப்பதை போன்ற சுவரொட்டி தான் திமுகவை ஆட்சியிலே அமர்த்தியது 1967. அதே வரலாறு 2026 வரலாறு திரும்புகிறது திமுகவுக்கு. அமித்ஷா உபயத்தால் திமுக ஆட்சிக்கு வருவதா அல்லது விஜய் உபயத்தால் அமித்ஷாவும் எடப்பாடியும் ஆட்சிக்கு வருவதா? புது வருட வாழ்த்து சொல்லி போகிற அத்தனை பேரும் கண்ட காட்சி எடப்பாடி முதலமைச்சராகவே ஆகிவிட்டார். முதலமைச்சருக்கு உண்டான தோரணை வந்து விட்டது, முதலமைச்சருக்கான கலை வந்து விட்டது, முதலமைச்சருக்கான கம்பீரம் வந்து விட்டது என்றுதான் அதிமுக அத்தனை பேரும் சொல்லுகிற செய்தி. டெல்லியிலிருந்து வந்த செய்தி, அமித்ஷாவிடமிருந்து வந்த செய்தி எடப்பாடியை 25 முதலமைச்சராக்கி விட்டது. காரணம், விஜய் 40 சீட்டு ஏற்றுக்கொண்டு விடுவார், துணை முதலமைச்சர் பதவியை கொடுத்து விடுங்கள், துணை முதலமைச்சராகவே இருக்கட்டும். பவன் கல்யாண் ஆந்திராவில் துணை முதலமைச்சர், சந்திரபாபு நாயுடு முதலமைச்சர். இதே ஃபார்முலா எங்கே? தமிழ்நாட்டிலும். அதற்கு அடுத்து பாஜக முதலமைச்சர் அடுத்த ஒரு வருடத்தில். இது அமித்ஷா ஃபார்முலா. ஆக இறுதியில் வெற்றி பெறுவது அமித்ஷா ஃபார்முலா தான். ஆர்எஸ்எஸ் ஃபார்முலா தான் அமித்ஷா ஃபார்முலா, அமித்ஷா ஃபார்முலா தான் ஆர்எஸ்எஸ் ஃபார்முலா. தமிழ்நாட்டில் விஜய் அதிமுக கூட்டணி உறுதியானால் திமுகவுடைய இறுதி காலம் சம்பவித்துவிடும். 5000 கோடி இப்பொழுது 2 மாதத்தில் அத்தனை இலாக்கா கவலையில் பிரித்து அளிக்கப்படுகிறது. அது அத்தனையும் உதயச்சந்திரன் உதயநிதியிடம் சொல்லி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக மூத்த அமைச்சர்கள் எல்லாம் கொதித்து போயிருக்கிறார்கள். கடைசி காலத்தில் 5000 கோடியை அடித்து கொண்டு போக முடியவில்லையே. அனைத்து துறைகளிலும் வேலை அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கும் பில் பாஸ் பண்ண வேண்டாம், யாருக்கு பணம் கொடுக்க வேண்டாம். மூத்த அமைச்சர்கள் எல்லாம் இந்த 5000 கோடியோடு வாழ்க்கை ஓரமாக ஒதுக்கிவிடலாம், பல லட்சம் கோடியோடு இந்த 5000 கோடி சேர்ந்து கொள்ளும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் இந்த 1.5 லட்சம் கோடி தமிழ்நாட்டினுடைய HRNC இந்து அறநிலையத்துறையிலிருந்து
75,000 கோடி தங்கங்கள் உருக்கப்பட்டு விட்டது. 75,000 கோடி தங்கங்கள் உருக்கப்பட்டு அது கோயில் செலவுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எடப்பாடி ஆட்சி காலத்தில் கோயில் சொத்துக்களை அரசு எடுக்கக்கூடாது, அரசுதான் கோயிலுக்கான செலவினங்களை செய்ய வேண்டும் என்ற ஒரு வரைமுறை வகுத்து வைத்திருந்தார் எடப்பாடி. ஆனால் ஸ்டாலினுடைய வீட்டில் 40 வாட்ஸ் குண்டு பல்பு பீஸ் போனாலே வாங்கி கொண்டு ஓடி வருகிற சேகர் பாபு வந்த பிறகு துர்காமா போகாத கோயிலுக்கு இல்லை, கோயில் இருக்கிற தங்கங்கள்லாம் உருக்கப்பட்டு சேகர் பாபுவிடம் வந்து சேர்ந்து விட்டது. 75,000 கோடி ரூபாய்க்கான கோயில் சொத்துக்கள் என்ன ஆனது என்று அடுத்து வருகிற அரசு விசாரிக்குமா? அதில் பாதியை வாங்கி கொண்டு விசாரணை முடித்து விடுவார்கள். அதிமுக அமைச்சர்கள் மீது எந்த வழக்கு போட்டு விடக்கூடாது என்று மாப்பிள்ளை 10,000 கோடியை துபாயில் வைத்து எடப்பாடி வசம் வாங்கி கொண்டார். இப்பொழுது எடப்பாடியிடம் அதிகாரம் வருகிற பொழுது திமுகவினர் மீது எந்த நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கு 20,000 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கும் மாப்பிள்ளை சார். இல்லை என்றால் எடப்பாடி சார் என்ன பண்ணுவார்? மாப்பிள்ளை சார் மீது, மாப்பிள்ளை சாருடைய கும்பல்களின் மீது பல வழக்குகளை போட்டு விடுவார். ஆக 20,000 கோடியை தயாராக வைத்திருங்கள் மாப்பிள்ளை அவர்களே. நீங்கள் எந்த இடத்தில் சந்தித்து எடப்பாடிக்கு 10,000 கோடி கொடுத்தீர்களோ அதை இரட்டிப்பாக்க வாங்குவதற்கு எடப்பாடி ஜூலை மாதம் 21 ஜூலை மாதம் நீங்கள் சந்தித்த துபாய் நட்சத்திர ஹோட்டலில் மீண்டும் ஒரு சந்திப்புக்கு தயார் நிலையில் இருங்களே மாப்பிள்ளை. இப்படியான அரசியல் மாற்றங்கள், அதிரடி மாற்றங்கள், விஜய் அதிமுக பாஜக கூட்டணிக்கு இப்படி பல மாற்றங்கள் நடக்க இருக்கிற வருடம்தான் 2026. மலேசியா மாலிக் இவர் துபாயில் வைத்து ஸ்டாலினை சந்தித்து விஜயை எப்படியாவது தனித்து நிற்க சொல்லுங்கள், எவ்வளவு தேர்தல் நிதி வேண்டும் நாங்கள் பார்த்து கொள்ளுகிறோம், இப்படியான வாக்குறுதிகள் உறுதிமொழியெல்லாம் கொடுத்ததை அமித்ஷா, அந்த பகதூர் ஷா படா ஷா பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய கழுகு கண்ணுக்கு தப்பவே முடியாது. இந்த நிலை இப்பொழுது மாலிக் பயங்கரவாதி தீவிரவாதிகளுக்கு பல கோடி ரூபாய் நிதி கொடுத்தார். 180 கோடி ரூபாய், 15 மில்லியன் பணம், 15 மில்லியன் தங்கங்கள் எல்லாம் பிடிபட்ட வழக்கு இன்று வரை என்ன ஆனதென்றே தெரியவில்லை. நம்மூர் வழக்கை போல அதிமுக அமைச்சர் மீது ஹெல்த் விஜயபாஸ்கர் மைதா மாவில் மாத்திரை தயார் பண்ண போலி மருந்துகளை எல்லாம் உற்பத்தி செய்த ஹெல்த் விஜயபாஸ்கர் மீது எந்த வழக்கு தொடுக்கப்படவில்லை. அதே போன்றுதான் மலேசியாவில் அப்துல் மாலிக் தத்தோ மீது எந்த வழக்கும் தொடுக்கப்படவில்லை. அவருடைய பண்ணை வீட்டுக்கு தமிழ்நாட்டினுடைய நடிகைகள் அத்தனை பேரும் சென்று வருகிறார்கள். அத்தனை பேரும் மலேசியா மந்திரிகளோடு தங்கி வருகிறார்கள். இதெல்லாம் அவரை மலேசியா அரசியல் ஒரு மாபெரும் ஒரு அதிகார மையமாக மாற்றி இருக்கிறது. அந்த அதிகார மையம்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கோடம்பாக்க கழிவறைகளை எல்லாம் தனி விமானத்தில் கோலாலம்பூருக்கு கூட்டி கொண்டு போய் முதலமைச்சரே அங்கே டப்பாங்குத்து டான்ஸ் ஆடுறார் ஸ்டேஜில். முதலமைச்சர், எதிர்கால முதலமைச்சர், வருங்கால துணை முதலமைச்சர் டப்பாங்குத்து டான்ஸ் ஆடுகிற காட்சியை மலேசியா மக்கள் 85,000 பேர் கூடியிருந்து கண்டு களிக்கிறார்கள். இதையெல்லாம் தமிழக அரசியல் உற்று நோக்கி கொண்டு இருக்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.